ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணு மதர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை. ஸோ பாவ் பாஜி தோசை பார்க்கலாம் வெஜிடபிளோடு சேர்த்து. ஸோ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் அண்ட் வெஜிடபிள். ஸோ காலிஃப்ளவர் இந்த மாதிரி சால்ட் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பொட்டேட்டோ, கேரட் சேர்த்துக்கலாம். பேட்டர் எடுத்து இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் கேப்சிகம் சேர்த்துடலாம். இதில் கேப்சிகம் பயங்கரமாக ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ. இது சேர்க்கறது நம்ம கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுனால ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இந்த மாதிரி காலிஃப்ளவர் நல்லா குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும். இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா குக் ஆகும். நம்ம ஃப்ளிப் பண்ணி போடும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கோகோனட் சட்னி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. ஸோ இப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு எல்லாமே மேலே குக் ஆனதுக்கப்புறம் நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர்பான பாவ் பாஜி தோசை ரெடி. இதில் இன்னொரு டைப்பும் இருக்குது. இது நார்மல் பாவ் பாஜி தோசை. இதில் சீஸ் டைப்பில் கூட இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸு ஸோ இந்த மாதிரி சீஸ் இந்த மாதிரி தூவிக்கலாம் மேலே. இதே இடத்துல நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சீஸ் ஆட் பண்ணிவிட்டு பிளேட் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சீஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இன்னொரு டைப் ஆஃப் பாவ் பாஜி தோசை. கண்டிப்பாக இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் பாவ் பாஜி தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வேணு மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching. Bye.